ஒரு கன்னட படத்தோடைய ரீமேக் தான் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு டைரக்டோரியல் டெபியூவா இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? டார்கா அப்படின்ற ஒரு கன்னட படம். அந்த படத்தை வந்து ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் பார்க்குறாங்க. இந்த ரீமேக் ரைட்ஸை தமிழில் நம்ம பண்ணுற மாதிரி வாங்கலாம், ஆனால் யாரை டைரக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றப்ப கே.எஸ். ரவிக்குமாரை பார்த்து இந்த படம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்து சார் நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இல்லை, ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாடிஃபை பண்ணால் இந்த படம் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு. அப்போ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் ஆர்.பி. சௌத்ரி கிட்ட நரேஷன் பண்ணுறாரு. நரேஷன் பண்ணி முடிச்சு போகிற போக்கில் ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்னு. அப்போ சர்ப்ரைஸ் ஆனவர் தான். நான் எல்லா சீன்லையுமே எல்லா ஷாட்டுமே நான் நடிச்சு காமிக்கிற பழக்கம் எனக்கு சின்ன வயசுல இருந்து. அசிஸ்டன்டா இருக்கும்போது நடிச்சு காமிப்பேன். அங்கே தான் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய டைரக்டர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்படத்தை திருட்டு வீடியோவில் பார்க்காமல் திரையரங்கில் பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்றென்றும் நன்றியுடன் கே.எஸ். ரவிக்குமார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ப்ரொடக்ஷன் செலவுன்னு சொல்லி 30 நாள் பேசுறாங்க ஷூட்டிங்க்கு. 29 நாள்ல இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சு 1 லட்ச ரூபாயை மறுபடியும் ப்ரொடியூசர் கிட்டே கொடுக்குறாரு கே.எஸ். ரவிக்குமார். என் குறையில யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்குதான் நான் உன்னை படத்தோடைய முக்கியமான சீன் ரகுவரன் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு ரொம்ப 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 லேட்டா வராரு. டென்ஷனான கே.எஸ். ரவிக்குமார் ரகுவரன் பேச வேண்டிய 4 பக்க டயலாக தூக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தையை போட்டு ஃபில் பண்ணாரு. அது என்னன்னா, நான் எத்தனை ஐநோ சொல்றேனோ அதை விட 1 நீ ஜாஸ்தியா சொல்லணும். இதெல்லாம் பண்ணி எவ்வளோ வந்து 66 வந்துச்சு தான் சார். அந்த படம் பண்ணி அவனே முடியாம காட் அப்படின்னு சிகரெட் போட்டுட்டான். கே.எஸ். ரவிக்குமார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதை டிக்டோ அப்படியே வந்து ரகுவரனும் பண்ண அந்த சீன் வந்து வேற லெவல்ல எலிவேட் ஆச்சு. கம்போசர் எஸ்.ஏ. ராஜ்குமார் மற்றும் வாலி இவங்க 2 பேரும் இந்த ஆல்பம்ல வந்து வேகமா போட்ட ஒரு பாட்டு. இந்த படத்துடைய ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் எழுதின விஷயம், டைரக்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் விசிபிள் த்ரூ அவுட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தாங்க. குற்றவாளியா ஆக்கினதுக்கு அப்புறம் தான் நான் தப்பே செஞ்சேன். இதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் பல ஹிட் படம் கொடுத்திருக்காங்க. இந்த மண்ணுக்கே சொந்தக்காரன் அவன் தான்டா, இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தான்டா. உங்களுக்கு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணதுல ரொம்ப பிடிச்ச படம் எதுவோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க கோச்சனா நீங்க ரியலா எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் சார். நிஜமா நல்ல அப்படியே நல்லா மேக்கிங்ல தான் வசனத்துக்கெல்லாம் அவ்வளவு பெரிய கிளாப்ஸ் வந்துச்சு. நண்பா எல்லாம் கொஞ்ச காலம்.